உங்க அஸ்திபாரத்தின் மீது தேவன் கண்ணோக்கமா இருக்கிறார். ஆமென். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற ஒரு பழமொழி பைபிள்ல கிடையாது. அஸ்திபாரத்தை தொட்டா அது தலைமுறையை தாக்காம விடாது. நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட போறார். அது உங்க தலைமுறையை தாக்காம விடாது. Thank you Lord. Hallelujah. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த மாலை வேளையிலே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆமாண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். Yes Lord. Hallelujah. கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களை காப்பாற்றி வழி நடத்தி இந்த புதிய மாதத்தையும் தந்து இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவரே, ஓ glory Father, உம் அன்பை பார்க்கவும் உம் அன்பை ருசிக்கவும் ஆண்டவரே, ஓ glory Father, hallelujah, உமக்கு மகிமைகளை ஏறெடுக்கவும் உமக்கு துதிகளை ஏறெடுக்கவும் நீர் தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Yes Lord. Hallelujah. தகப்பனை தேடி தாயை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு தேவன், ஓ glory, அந்த பெற்றோர்கள் கொடுத்து அனுப்புவது போல என் தேவன், ஓ glory Father, நிறைவாய் அம்மிக்கு குலுக்கி மடியில சரி விழும்படியாய் ஆண்டவரே இன்றைக்கு நீர் கொடுத்து அனுப்ப போகிறபடினால் உமக்கு நன்றி. Yes Lord. வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, கேள்விக்குறியோடு, எதிர்கால தேவையோடு இந்த நாள்ல உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இன்றைக்கு தீர்வாய் இருக்க போகிறபடினால் உமக்கு நன்றி. நீர் பதிலாய் இருக்க போகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Yes Lord. அநேகரை நீர் ஆற்றி, அநேகரை நீர் தேற்றி, அநேகரை நீர் அபிஷேகித்து, அநேகருக்கு ஆண்டவரே புது ஜீவனை கொடுத்து, Yes Lord. Hallelujah, ஒரு புது வாழ்வை, ஆமென், ஒரு திருப்பு முனையான ஒரு வாழ்வை, ஓ glory Father, ஆண்டவரே இந்த நாளிலே நீர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஆமென். Hallelujah. நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாய் இருக்கிறது என்று சொன்னீரே, அந்த பெரிய நன்மையை இன்று அவர்கள் பார்க்கும்படியாய், ஓ glory, அதனுடைய முன் ருசியை இன்றைக்கு ருசித்து பார்க்கும்படியாய், ஆமென். Hallelujah. ஓ glory Father. Hallelujah. தேவனீர் அனுக்கிரகம் பண்ண போகிற நல்ல தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Yes Father. Hallelujah. ஓ glory. Hallelujah. உம்முடைய இரக்கங்களும் உம்முடைய ஆண்டவரே கிருபைகளும் ஏராளம் தாராளமாய் இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் இறங்கி இருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பாத்திரங்களையும் தேவன் நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறபடினால உமக்கு நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே நிரப்பப்படுதல் அல்ல, நிரம்பி வழியத்தக்கதான பாத்திரமாய் இன்றைக்கு நீர் ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்ப போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Yes Lord. தொடர்ந்து உம்முடைய பொறுப்புள்ள கிருபை நிறைந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியா சில பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்தலாம். Praise God. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ.
என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் உழைத்து கொண்டேன் நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் உழைத்து கொண்டேன் நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி வீசி உயர்வான ஸ்தானங்களில் நிறுத்தி வைத்தீ ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான ஸ்தானங்களில் நிறுத்தி வைத்தீ எதிரான யோசனை மாக்கி நீ உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ எதிரான யோசனை மாக்கி நீ உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பே ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே கிருபையினா என்னை மூடிக்கொண்டே நான் தள்ளுள்ள இடங்கள் உயர்த்தி வைத்தே கிருபையினா என்னை மூடிக்கொண்டே நான் தள்ளுள்ள இடங்கள் உயர்த்தி வைத்தே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டே கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டே எனக்காக குறித்ததை எனக்கு தந்தே தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ எனக்காக குறித்ததை எனக்கு தந்தே நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பே ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே கிருபையினா என்னை மூடிக்கொண்டே நான் தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைத்தீ கிருபையினா என்னை மூடிக்கொண்டே நான் தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைத்தீ எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்கள் சுமந்து கொண்டே எனக்காக குறித்ததை எனக்கு தந்தே நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ எனக்காக குறித்ததை எனக்கு தந்தே நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்க
வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ தந்ததினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ தந்ததினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு உற்சாகமா முடியுமோ அவ்வளோ உற்சாகமா. ஆமென். நல்ல தட்டுங்களேன். நல்ல God is a God of confirmation and he is a surprising God. அவர் உறுதிப்படுத்துகிற தேவன், ஆச்சரியப்படுத்துகிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவர் உறுதிப்படுத்துகிற தேவன், ஆச்சரியப்படுத்துகிற தேவன். இந்த மீட்டிங்காக நேற்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். அது என்னங்கிறத எப்பவே சொல்லவா இல்லை மெசேஜில் சொல்லவா? நான் மெசேஜ்லேயே சொல்கிறேன். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். சொன்ன உடனே நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க, அந்த வார்த்தையை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன வார்த்தைன்னு சொல்லாமல் அந்த கன்ஃபர்மேஷனை சொல்ல முடியாத. சரி சொல்லிடுவோம். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, வழக்கமாக நீ பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேலை, அதில் நான் வழக்கத்துக்கு மாற ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னாரு. ஏமே இப்படியா எங்க நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். வழக்கத்துக்கு மாற இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்க போகுது. வழக்கத்துக்கு மாற ஒன்று நடக்க போகுது. இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் ஆண்டவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்டேன். நான் நேசிக்கிற அநேக தெய்வ மனிதர்கள் உண்டு. அதில் ஒரு தெய்வ மனுஷனுக்கு நான் என்ன பண்ணேன்னா, வாரம் ஒரு ஆஃபரிங் அனுப்பிட்டே இருப்பேன். வாரம் தவறாமல் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆஃபரிங் அனுப்புவேன். ஆனால் இந்த வாரம் அனுப்பலை. அனுப்பாமல் என்ன பண்ணேன்னா, இந்த மீட்டிங்கோடைய நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிச்சி விட்டுட்டு, ஆனால் எதுக்காக, நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. வழக்கமாக ஆஃபரிங் அனுப்பும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுவார், bless you more அப்படிம்பாரு, லவ் யூண்ணே அப்படிம்பாரு. இந்த மாதிரி ஒரே வார்த்தையில் ஏதாவது பதில் சொல்லுவார். ஆனால் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நல்ல வெயிட்டான ஒரு அமௌண்ட் எனக்கு அனுப்பிச்சி விட்டார். பொறாம பிடிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, வழக்கமா நீ பண்ற ஒரு வேலையில வழக்கத்துக்கு மாற ஒன்று செய்ய போறேன். ஏமே ஹல்லேலூயா. வழக்கமா நான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா பார்த்தா வழக்கத்துக்கு மாற ஒரு ரிப்ளை வருது. நான் உங்களுக்கு சொல்றேன், வழக்கமா நீங்க தேவனை உயர்த்திட்டு இருக்கிற ஒரு வேலையா இருக்கலாம், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ரிப்ளை பண்ற ஒரு நாளா இருக்க போகுது. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ரிப்ளை பண்ற ஒரு நாள். இன்றைக்கு அவர் உங்களுக்கு பிரதியுத்தரம் செய்கிற ஒரு நாள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கிதியோன் மாதிரி கன்ஃபர்மேஷன் திரும்ப கேட்போம். அப்போ ஒரு பெரிய வாழ்த்துதலாக தான் நான் அதை எடுத்தேன். இந்த மீட்டிங்கான ஒரு பெரிய வாழ்த்துதல் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்துட்டு வீட்டில் இருந்து கிளம்பும் போது இந்த கேமரா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுக்கும் பொழுது புதுசாக வாங்கின அந்த பொன்னாடை ஷால் ஆண்டவர் அதை கையில் எடுத்துக்கோ அப்படின்னார். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்லும் போது கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது. சேட்டை பிடிச்ச இந்த மண்டை அதை கேட்கல சரியா. ஆண்டவர் சொன்னார், அந்த ஷாலை எடுத்துக்கோ, உன்னை வாழ்த்தும்படியா ஒரு தேவ மனுஷனை உன் மீட்டிங்கு நான் அனுப்புவேன் அப்படின்னாரு. நான் வாழ்த்தும்படியா ஒரு தேவ மனுஷனை நான் உனக்கு அனுப்புவேன், நீ நேசிக்கிற ஒரு தேவ மனுஷனை உனக்கு அனுப்புவேன், அதனால் ஷாலை எடுத்துக்கோ அப்படின்னாரு. ஆனால் நான் கேட்கல. சாரி டேடு, வருத்தப்படுறேன். இன்றைக்கு நம்ம மத்தியில் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு தகப்பன் இருதயம் உள்ள
அருமையான சார் தினகர் மாணிக்கம் சார் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க இப்போ ஒரு வாழ்த்து செய்தியோடு ஒரு சின்ன ஒர்ஷிப் நம்மளுக்காக அவங்க ஏறெடுப்பாங்க. அவங்க ஒரு ஒர்ஷிப் ஃபேமிலி. இப்போ நம்ம பேசுகிற இந்த விசுவாசம், கிருபை, செழிப்பு இதெல்லாவற்றுக்கும் பெரிய முன்னோடி அவங்க. ஸோ பல வருஷங்களாக இன்றைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே அவங்க இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இந்த வார்த்தைகளை அவங்க கொண்டு போகிறாங்க. அவங்க இன்றைக்கு வந்து நம்மளை வாழ்த்துறது வந்து ரியலி இட்ஸ் அ சர்ப்ரைஸ். அது ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். இந்த ஊழியத்தை இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் நினைத்து பார்க்கிறார், அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். நல்ல கரங்களை தட்டி நம்ம அவங்கள வரவேற்கலாம். ஸோ ஷாலை மறந்துட்டேன், ஆனால் நான் ஹானர் பண்ண மறக்கிறதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் சொல்லி கொடுத்த விதத்தில் அவங்கள நான் ஹானர் பண்ண விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவங்கள ஹானர் பண்ணுறேன் சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் பீரோவெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னும் 10 நாளில் அமெரிக்கா போக வேண்டியிருக்கு. ஷால் மட்டுமே ஒரு பீரோவில் ஒரு தட்டு ஃபுல்லாக இருக்குது. பரவாயில்ல, ஷாலுக்கு பதிலாக மால் வந்துட்டு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரதர் வந்து ஆரம்பத்திலே கூப்பிட்டாங்க. சனி ஞாயிறு ஃபுல்லாக மினிஸ்ட்ரி எங்கள் 2 பேருக்கும். போன வாரம் கூட விஜய் ஆரோன் சர்ச்சில் மீட்டிங் 2 நாளும். ஸோ அதுக்கு முந்தின வாரமும் ஒரு சபையில், அதுக்கு முந்தின வாரம் ஒரு இதே போல் இளம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே கர்த்தர் எங்களை கொண்டு ஒரு சின்ன ஒளி, ஒரு பெரிய இமயமலையை முடியுமான்னா கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்க முடியும். எனவே கர்த்தர் பயன்படுத்தினார். வாழ்த்துதல் சொல்லும்படியாகவும் ஒரு ஒர்ஷிப் பாட்டு பாடும்படியாகவும் கேட்டுக்கொண்டார்கள். ஸோ நான் இந்த சனிக்கிழமை மட்டும்தான், அது ஊழியம் வாங்கலை. 10 நாளில் அமெரிக்கா போகிறதுனால எங்கேயும் ஊழியத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்தது 6:15 தான், 6 மணிக்கு மேலே. டக்குன்னு பார்த்தேன் 6 மணின்னு போட்டிருந்து. சரி எப்படியும் பாட்டு நடந்துகிட்டு இருக்கோம், போயிடுவோம் அப்படின்ட்டு நானும் என் மனைவி வந்தோம். ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல முதல்ல நான், ஜவஹர், பாபு வசந்த் எல்லோரும் வந்து, சரவணன் பிரதர் வந்து ஒர்க் ஷாப் இருக்கும்போது வந்து ப்ரேயர் பண்ணோம். பாபு வசந்த் ஓடி போய் வடாட்டிலாம் வாங்கிட்டு வந்தார். ஜோம் பண்ணிட்டு போனோம். ஆனால் இன்றைக்கி இந்த பில்டிங்கில் வந்து இன்றைக்கி தான் நுழையிறேன். ஹல்லேலூயா. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான், ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்தும்படி சொன்னார்கள். என்னத்தை சொல்லி வாழ்த்தலாம் அப்படின்னு அதில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு சொன்னதை அப்படியே 100% சும்மா ரீல் விடாமல் ரியலாக சொல்கிறேன். 5 அப்போ 2 மீன்களில் அந்த சம்பவத்திலேருந்து நீ ஒரு காரியத்தை சொல்லி வாழ்த்தணுன்னாரு. வந்து உட்கார்ந்த உடனே இவர் 5 அப்போ 2 மீனுன்னு பாட்டு படித்த உடனே எனக்கு திக்குன்னு இருந்தது, ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சாம் கிஷோர் அண்ணன். எங்கே நம்ம இதெல்லாம் பேசிட்டாங்கன்னா நம்மகிட்ட அவுட் ஆயிருமே கொஸ்டின் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு 3 காரியத்தை சொல்லி வாழ்த்தும்படி சொன்னார். அது அவர் சொல்லலை, ஆனாலும் கர்த்தர் அதை வாழ்த்தும்படி சொன்னபடினால சொல்கிறேன். 1, இந்த 5 அப்பம் 2 மீனும் உள்ள சம்பவம் 4 நற்செய்தி நூலிலும் இருக்கிறது. அப்படின்னா என்னென்னா, யோவான் நற்செய்தி நூல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளதும்பாங்க. மற்ற 3ம் சினாப்டிக் காஸ்பல்பாங்க, ஒன்று போல் இருக்கும். ஜான் த காஸ்பல் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இதில் 3லையும் சொல்லாதது தான் அங்கே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் யோவான் எழுதின இதில் தான் சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக கானா ஒரு கல்யாண வீடு, அந்த ராத்திரியில் வந்த அந்த ஜபாலய தலைவன், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த 5 அப்பம் 2 மீன் மட்டும் 4 நற்செய்தி நூலிலும் எழுதப்பட்டிருக்குன்னா ஏதோ ஒன்று முக்கியமானது இருக்குது. அது என்ன என்று சொன்னால், 1, இந்த சீஷர்கள் வந்து இயேசுவிடத்தில் என்ன சொன்னாங்கன்னா, 3 நாட்கள் திரளான ஜனங்கள், பிரதர் சொன்னது போல 25,000 35,000 ஜனங்கள் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். புருஷர்கள் மாத்திரம் 5,000. வனாந்தரமான இடம் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்.
அடுத்து நேரமும் ஆயிற்றே அப்படின்னாங்க. ஆண்டவர் 2 காரியத்தை சொல்றார், நீங்கள் போய் பாருங்கள். அடுத்து சொல்றாரு, நீங்களே போஜனம் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஸோ அருமையான தம்பி ஜவஹரை நான் வாழ்த்துகிறேன். எப்படி என்றால், இதுவரைக்கு அநேகரை வைத்து நீங்கள் ஊழியங்கள் கூட்டங்கள் நடத்தி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த காலகட்டத்தில் நீங்கள் இல்லை, நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்களே போஜனம் கொடுங்கள். அடுத்து உங்களுடைய உள்ளத்தில் பல கேள்விகள் வந்திருக்கும். இந்த ஹால் நீங்கள் செய்கிற ஊழியத்திலிருந்து தென்பகுதியிலே ஒரு சபை இருக்கிறது, வடக்கே ஒரு ஹால் இருக்கிறது, அங்கே எல்லா ஆவிக்குரிய கூட்டமும் நடந்து கொண்டு இருக்கிறது. கிழக்கே கேட்க வேண்டாம், பெரிய கூடாரம் இருக்கிறது ரோட்டு மேலே. பின்னாடி கொஞ்சம் தள்ளி போனாலே அவர்கள் ஆதியில் இருந்த சபையும் இருக்கிறது. ஆக சுற்றிலும் சபை இருக்கிற இடத்துல இந்த இடத்துல நடத்தணும்னா உள்ளத்தில் ஒரு கேள்வி வந்திருக்கும், ஆண்டவரே கொஞ்சம் டஃப்பான பிளேஸை அப்படிங்கிறது இருந்திருக்கும். கேள்வி நிச்சயமாக இருந்திருக்கிறோம். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் சொல்லாமல் இதை சொல்லி நான் வாழ்த்த முடியாது. அப்போ இது வனாந்தரமான இடம், டஃப் பிளேஸ். எக்கச்சக்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாத வேதமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இருக்கிறோம். தடுக்கி விழுந்து எழும்பினால் பஸ் போகும், அதில் கர்த்தர் நல்லவர்னு போட்டிருக்கோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு வீட்டு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஏதோ ஒரு வசனம் இருக்கும். எல்லாருக்கும் வசனம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு டஃப் பிளேஸ், பரிசேய பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. பாளையங்கோட்டையை ஒரு ஃபாரினர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ எம் ஃப்ரம் பாளையங்கோட்டை அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை, ஓ த சிட்டி ஆஃப் பரிசீஸ் அப்படிங்கிறாரு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, பரிசேயர்கள் பட்டணம். அப்போ வனாந்தரமான ஒரு இடம்னா டஃப் பிளேஸ், டஃப் பிளேஸ். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரமான இடம் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் தம்பி. அடுத்து நேரமும் ஆயிற்றே. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூ லேட். எவ்வளோ ஊழியங்கள் எழும்பிட்டு இனிமே போய் நம்ம செய்கிறதா அப்படின்னு பல கேள்வி தம்பிக்கு வந்திருக்கு. ஏன்டா அவர் சொன்னதில்லை, ஹோலி ஸ்பிரிட் சொன்னதை சொல்கிறேன். இனி பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆசிலேஷன்ல இருந்திருக்கும். அப்படிதானே பிரதர்? நேரமும் ஆயிற்று. ஏன்னா ரொம்ப டூ லேட். எத்தனையோ ஊழியக்காரங்க எழுப்பிட்டாங்க. ஈவன் நியூ கவர்னன்ட்ல கூட எத்தனையோ ஊழியக்காரங்க எழும்பிட்டாங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, நேரமும் ஆயிற்று, டோன்ட் வரி. டூ லேட் அப்படின்னாலும் டோன்ட் வரி, அதை பத்தி கவலைப்படாதீங்க, போய் பாருங்கள். அப்படின்னா என்னன்னா, நீங்க இந்த சத்தியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறவர்களை போய் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு சிறு பையன், அவன்கிட்ட கொஞ்சம் 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன்தான். ஆனால் அவனுக்கு தாகம் என்னன்னா சாப்பிடக்கூட அவனுக்கு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி என்ஜாய் பண்ணி கேட்டுருக்கு. சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வசனம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 3 நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் நான் தேனியிலே உபவாசம் இருப்பேன். அங்கே இயேசு பண்ணையிலே எஸ்ஐகே பிரான்சிஸும் ஃபாதர் பர்க்மன்ஸ் நடத்துவாங்க. என் வாழ்க்கையில் 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருந்தது அங்கே தான். ஆனால் என் பிள்ளைகளுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துருப்பேன், அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அந்த தோட்டத்தில் உலாவிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே இந்த சின்ன பையன் மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், இவன் கையில் இருக்கு. ரொம்ப யோசித்து பாருங்க, ஏதோ ஒரு பையன் இருக்கிறான். அதாவது அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர்களை போய் பாருங்கள். ஹல்லேலூயா. அடுத்து நீங்களே போஜனம் கொடுங்கள். இதுவரைக்கும் நீங்க அநேகரை நீங்கள் பயன்படுத்தி நீங்க ஒரு என்ன சொல்றது 2வது இடத்துல இருந்து ஒருவேளை அநேகருக்கு நீங்கள் உதவி ஊழியர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இதுவரைக்கும் செய்தது போதும், நான் முதல் நாளில் வந்திருந்தா இதை தான் வாழ்த்தி இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களே போஜனம் கொடுங்கள், யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், நீங்களே கொடுங்கள். அதை செய்தார்கள் சீஷர்கள். ஹல்லேலூயா.
அடுத்து நான் வந்து உட்கார்ந்த உடனே இந்த லோகோவை பார்த்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லோகோ. ஏனென்றால் காகங்கள் கூட்டமாக பறக்கும், ஆனால் நீங்கள் ஈகிளை வந்து என்னைக்குமே நீங்க கூட்டமாக பறக்கிறத பார்க்க முடியாது. ஈகிள் வந்து அதுக்குன்னு ஒரு தனித்துவம் உள்ளது. சும்மா கூட்டத்தோட கூட்டமா 10ஓட 1 11 இல்லை. ஈகிள் வந்து தனித்துவம் உள்ளது. ஸோ உங்களுடைய ஊழியம் தனித்துவம் உள்ளதாக இருக்கும். அப்புறம் ஒரு விஷன் இருந்துன்னா அதை விட்டு நீங்க சிதற மாட்டீங்க. ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே இருக்கிற ஒரு பிராணியில 8 கிலோமீட்டர் தூரத்தில் தரையில் ஒரு எலி போனா கூட 8 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த ஈகிள் அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வரும். சுற்றி என்னெல்லாமோ இருக்கும், அதெல்லாம் பண்ணாது. ஒன்றை டார்கெட் பண்ணிட்டுனா அந்த விஷனை மாற்றாது, நேர வளைஞ்சு வந்து அதை பார்க்கும். 8 கிலோமீட்டர்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது. இங்கேருந்து ஜங்ஷனில் பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு எலி போச்சுன்னா இங்கே இருக்கிற கழுகுக்கு அந்த எலி தெரியும். புரியுதா? வானத்தில் உயரத்தில் தரையிலேருந்து 8 கிலோமீட்டர் உயரத்தில் அது பறக்கும்போது, நீங்கள் வேணா சயின்ஸ், நான் ஜுவாலஜி படிச்சிருக்கிறேன், அதனால் இதெல்லாம் சொல்கிறேன் தைரியமாக. அப்போ வந்து தன்னுடைய அந்த விஷனில் தரிசனத்தை விட்டு விலகாமல் மற்ற எந்த காரியத்தையும் கேர் பண்ணாமல் பறக்கக்கூடியது ஈகிள். அருமையான லோகல். அது மாத்திரமல்ல, கோழி வந்து இந்த புழு செத்து போனது, காகம் அதே மாதிரி செத்து போன எலி அதெல்லாம் தூக்கிட்டு வந்து சாப்பிடும். ஈகிள் வந்து செத்து போனதை சாப்பிடாது. ஈகிள் வல்ச்சர் சாப்பிடும் பணங்களை, ஆனால் ஈகிள் வந்து சாப்பிடாது. அது உயிரோட தான் பிடிச்சி சாப்பிடும். ஸோ லைவ், ஜீவன். அடுத்து எதிர்ப்புகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயரமா பறக்கக்கூடியது ஈகிள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் இன்னும் உயரத்தில் போவீங்களே ஒழிய காகத்தை போல சரிந்து போக மாட்டீங்க. எவ்வளவுக்கு ஸ்டாம் வருதோ, எல்லா பறவைகளும் புயல் வீசும் பொழுது அந்த புயலோடு அடித்து கொண்டு போகிறத நீங்க பார்க்கலாம். ஆனா கழுகு மாத்திரம்தான் அப்படியே எவ்வி மேலே போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்றது, ரிஸ்கை வந்து என்ன சொல்லுவாங்க, ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் ரிஸ்காக எடுத்து அந்த ஸ்டாம் மேலே பறக்கும். இதெல்லாம் நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது இந்த லோகோவை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ நான் எதுவுமே ஆயத்தம் பண்ணி வரல. அடுத்து தன்னை புதுப்பித்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தன்னை புதுப்பித்து கொள்ளும். ஸோ நீங்கள் இன்னும் புதிய ரெவலேஷன்ஸ் வரும்போது யூ வில் அடாப்ட். அடுத்த லெவல். ஏனென்றால் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக 1989 10 நாட்கள் நான் எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த ட்ரைனிங்கில் போகும்போது அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு காரியம், நானே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிற செய்தி அதற்கு நேர் எதிரடியாக கூட இருக்கலாம். காரணம், அன்றைக்கு என் கண்கள் திறக்கப்படாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கு ஒரு ரெவலேஷன் வந்திருக்கலாம். எனவே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். எப்படி கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுகிறோமோ அதே போல உங்களுக்கு ரெவலேஷன்ஸ் கிடைக்கும் பொழுது நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடாப்ட் பண்ணி கொள்ள வேண்டும். அதையும் கர்த்தர் சொல்லுகிறார். பிகாஸ் யூ ஆர் an eagle. மறந்துடாதீங்க என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு பாடல். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை, எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோமா, தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா.
ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். கரங்களை அசைத்து எல்லாரும் இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீர். எல்லாரும் பாடுமா? எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்லவர். ஆமென். ஒவ்வொரு மாதமும் தேவன் இந்த ஊழியத்தில் நிறைய அற்புதங்களை அடையாளங்களை செய்துகிட்டே இருக்கிறார். ஸோ போன மாதம் நடந்த மீட்டிங்கில் இமான் அண்ணன், பாஸ்டர் ரஃபேல் அவங்கெல்லாம் வந்து ஊழியம் செஞ்சாங்க. அப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மார்னிங் நடத்தணும். கொஞ்சம் லேட் ஆகும்போது நான் சொன்னேன், லேட் ஆகிட்டு அப்படிங்கிற ஃபீலிங்கை நீங்கள் நாளைக்கு சொல்லி பாருங்கள், உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா நாளைக்கு இந்நேரத்திற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமென். ஸோ அப்படி திரளான சாட்சிகள் அந்த ஒரு நாளில் நடந்திருக்குது. நம்ம அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க பையனுக்கு வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க, ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க. ஸோ பார்த்தா அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நல்ல ஒரு வேலை கிடச்சி இந்த மந்த் அவன் சம்பளம் வாங்க போகிறான். ஆமென். நல்ல கரங்களை தட்டலாமா? ஆமென். ஸோ அதுக்கு ஒத்த இன்னொரு சாட்சியை நம்ம இப்போ கேட்க போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் அவங்க சாட்சியை பகிர்ந்து கொடுவாங்க. அருமையான ஆறுமுகம் பிரதர் அவங்கள கரங்களை தட்டி நான் வரவேற்கிறேன். ஸோ அவங்க ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. நம்ம அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். பேர் வந்து ஆறுமுகம். நம்ம தியாகராஜ நகர்லேருந்து வரேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து எனக்கு இந்த காலில் வந்து அடிபட்டு நான் வந்து நடக்க முடியாமல் இருந்தேன். ராத்திரிலாம் படுத்தோம்னாங்க எனக்கு வந்து தூக்கமே வராது. ஒரு 3 வருஷமாக ரொம்ப வந்து சங்கடப்பட்டேன். ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து நம்ம ஆரியாஸ் இதில் வச்சு நடக்கையில் வந்து நான் நம்ம பாஸ்டரை வந்து பார்த்தேன். போன ட்ரிப்பு நான் ஒரே ஒரு மீட்டிங்கு தான் நாங்கள் வந்து அட்டன் பண்ணேன். அன்றைக்கி நான் வந்த அன்றைக்கி போன ட்ரிப்பு இந்த மீட்டிங்கில் போன மாதம் வந்தவங்களுக்கு வந்து என்னை வந்து நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பளித்த ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அது போக எனக்கு ப்ரேயர் பண்ண நம்ம ஜவஹர் பாஸ்டர், ரபேல் பாஸ்டர், அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமாலுவேல் பாஸ்டர், இங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே என் காலை தொட்டு பண்ணாங்க. நான் அந்த இடத்துல நிற்க ஒரு தகுதி இல்லாதவனாக இருந்தேன். இன்றைக்கி இந்த இடத்துல என்னோடய சொந்த காலில் நான் நிற்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சாட்சியாக என்னை நிப்பாட்டின ஆண்டவருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துதேன். இது போக அடுத்த மாதம் எனக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் செய்வேன்னு வாக்கு கொடுத்துட்டாப்புல. நான் என் குடும்பத்தில் என் மனைவி அப்புறமா என்னோடய பொண்ணு எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க இன்றைக்கி தான் இங்கே ஃபஸ்ட் டைமாக வராங்க. இதுக்கு முன்னால் வந்ததில்லை. ஆனால் நம்ம பாஸ்டர் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை ஆன்லைனில் பண்ண மீட்டிங் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே 3 பேருமே உட்காந்து பார்ப்போம். அடுத்த மாதம் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து நின்று இதே இடத்துல நான் சாட்சி சொல்லுவேன்னு உறுதி கூறுகிறேன். நன்றி ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு அபாரமான ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. ஒரு இடத்துல மழை பெஞ்சதுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம். யாரும் அது என்னுடைய மழை அப்படின்னு தனிப்பட்ட விதத்தில் உரிமை கொண்டாட முடியாது. இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு இடத்துல சாட்சி எழும்பியிருக்குன்னா அந்த சாட்சி எல்லாருக்குமான சாட்சியாக இருக்குது. ஆமென். ஆமாம். ஒருத்தருக்கு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ நடந்திருக்கு அப்படின்னா அது எல்லாருக்குமான ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவாக இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு போகலாம். ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். இன்றைக்கு வழக்கமான ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிற இந்த நேரத்திலேயே வழக்கத்துக்கு மாறாக ஏதோ ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதை பார்த்து சொல்லுங்கள், வழக்கத்துக்கு மாறாக ஏதோ நடக்க போகுது. வழக்கத்துக்கு மாறாக ஏதோ நடக்க போகுது. கர்த்தர் வந்து அஸ்திபாரங்களின் தேவனாக இருக்கிறார். மனுஷன் பார்க்கும்போது மேலே எழும்பியிருக்கிற விஷயங்களை அவன் உற்று பார்க்குறான். ஆனால் கர்த்தர் எப்படின்னா அஸ்திபாரங்களின் மீது கவனம் செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். அஸ்திபாரத்தை ரொம்ப உத்து பார்க்குற தேவனாக இருக்கிறார். நல்ல இன்ஜினியர்ஸுக்கு தெரியும், நம்ம சரவணன் சாருக்கெல்லாம் நல்லா தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல கீறல் விழுந்ததுன்னா அவங்க நோட் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்கும்னா அதுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அது கீழே இருக்கிற அஸ்திபாரம் என்ன பிரச்சனை அப்படின்னு தான் அவங்க நோட் பண்ணுவாங்க. அப்போ அஸ்திபாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குதோ, அஸ்திபாரம் எவ்வளவு திறனாக இருக்குதோ, அதற்கு மேல் எழும்புகிற காரியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக மேலே எழும்புகிற காரியம் கவனமற்றதாகவோ அல்லது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் முடிவெடுக்கலை. ஆனால் அவருடைய முழு கவனமும் அதிக கவனம் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அஸ்திபாரத்தின் மேலே இருக்குது. இந்த மெசேஜ் ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது ஒரு விஷன் ஒன்று காட்டினார்.
அது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஜேசிபி, ஒரு புல்டோசர் வந்து இன்னைக்கு மீட்டிங்கில் வர்ற ஒவ்வொருத்தருடைய தவறான அஸ்திபாரங்களை வேரோடே புட்டிங்கி தூக்கி எறிய போகுது. ஆமென், ஹல்லேலூயா. அஸ்திபாரம் புதிதாய் போடப்பட போகுது. சில புதிய அஸ்திபாரங்கள் போடப்பட போகுது. எதெல்லாம் நீங்க மேலே எழும்பிருச்சு ஆனா வீக்கா இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்றீங்களோ, அதுல எல்லாவற்றிலும் இன்றைக்கு புதிய அஸ்திபாரம் போடப்பட்டு புதிய வாசல்கள் உங்களுக்காக திறக்க போகுது. ஆமென். இல்ல சொல்லுங்க, புதிய அஸ்திபாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல ஆண்டவர் போடுகிற அஸ்திபாரம், அதை பத்தி அங்க சொல்லியிருக்கு. நகரத்து மதில்கள் 19வது வசனம் 21:19. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. எல்லாரும் சொல்லுங்க, அஸ்திபாரங்கள். அல்ல சத்தமா சொல்லுங்களேன், அஸ்திபாரங்கள் ரத்தினங்களினால் அலங்கரிக்கப்பட்டன. சுவர் கிடையாது, சித்திரந்திருத்த தூண்கள் கிடையாது, எதுவா? அஸ்திபாரங்கள். அஸ்திபாரங்கள். முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது ரத்ன நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்னம், எட்டாவது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 16வது சுனீரம், 12வது சுகந்தி. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்கம் வெள்ளியை தவிர டைமண்ட் ஓகே பிரதர். நீங்கள் சொல்கிற சுகந்திங்கிறது எங்கள் பக்கத்து வீட்டு சிஸ்டர், அது வரைக்கும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் ரத்னங்களா? புஷ்பராகம், வைடூரியம், சுனீரம், இதெல்லாம் தில்லுமுள்ளு படத்தில் ரஜினி ஒரு டயலாக் சொல்லும் பொழுது ஸ்ரீபிரியாவையும் சண்முக பிரியாவையும் அந்தரத்தில் இணைச்சி தொடையில தட்டி கொடுக்குற ராகம், அந்த ராகமா இந்த ராகமானு கேட்குற மாதிரி இவ்வளோ ராகங்களை போட்டிருக்குதே. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா 12 வகையான விலையேறப்பட்ட கற்கள். இதெல்லாம் ஆண்டவர் எதுக்கு யூஸ் பண்றாருன்னா, அஸ்திபாரத்திற்காக யூஸ் பண்றார். என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, உங்க அஸ்திபாரத்தின் மீது தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆமென். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற ஒரு பழமொழி பைபிளில் கிடையாது. அது வடிவேல் சொன்னது. இல்லை சொல்லுங்க, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு. நல்லா சத்தமாக சொல்லுங்களேன், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு. ஏன் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கீங்க? கிளைமேட் சரியில்லையா? உங்களுக்காக மழையெல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். 7 நாள் அப்படி உருக்கமாக ஜெபித்து இன்னைக்கு மழையை கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். நல்ல இந்த மழைக்காக ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம சிட்டியை பிளஸ் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆமா, அஸ்திவாரத்தை தேவன் உற்று நோக்குகிறார். அஸ்திபாரத்தின் மீது ரொம்ப கவனமா இருக்கிறாரு. அஸ்திபாரத்தின் மீது ரொம்ப கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னு சொன்னா, அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொன்னா மேல் எழும்புகிற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒண்ணு, வேதத்துல அஸ்திபாரம் அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அதற்கு அடுத்த வசனம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, கதவுகள் திறக்கப்படுறதா இருக்குது. புரிஞ்சிட்டாங்க? அப்படியே நீங்களே பிக்கப் பண்ணிக்கிடணும். அஸ்திவாரம் அப்படின்னு எங்கெல்லாம் போட்டிருக்குதோ அங்கெல்லாம் கதவுகள் திறக்கப்படுறதை பத்தி போட்டிருக்குது. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த இடத்துல அஸ்திபாரம்ங்கிற வார்த்தை வந்ததுனால நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத கதவுகள் இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்பட போகுது. நல்ல கையை தட்டி நல்ல ஒரு புதிய வாசல்கள் திறக்கப்படும்படியா, இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும்படியா, ஒரு புதிய வாசல் உண்டாகும்படியா. இனி ஒரு கதவுக்காக நான் வேண்டுதல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி, இன்றைக்கு ஒரு புதிய அஸ்திவாரம் என் வாழ்க்கையில போடப்பட போகுது. இன்றைக்கு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரு திடனான ஃபவுண்டேஷன், ஒரு குவாலிட்டியான ஃபவுண்டேஷன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 87 1வது வசனம், அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது.
1வது வசனம் இப்படி ஆரம்பிக்குது, அஸ்திபாரத்தில் ஆரம்பிக்குது. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமா இருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், நல்ல கவனிங்க, இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்களேன். ஆண்டவர் எனக்கு சொன்னதை அப்படியே சொல்றேன். நீங்க எவ்வளவு தூரம் இது ரிசீவிங் மோடில் கரெக்டாக பிடிச்சிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் இந்த ப்ரொஃபட்டிக் அட்மாஸ்பியரில் உள்ள ஒரு மைனஸ், அதே தான் ப்ளஸ்ஸு. ஒரு 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 செய்தி கொடுத்த மாதிரி அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ப்ரொஃபட்டிக் அட்மாஸ்பியரில் நீங்கள் எவ்வளோ தூரம் ரிசீவிங் மோடில் செட் ஆகிருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏமே, அதனால் கவனமாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் இப்போ எனக்கு சொன்னதை சொல்கிறேன். இந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்திற்கும் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆணுச்சோ அவ்வளவு நேரத்திற்குள்ள உங்கள் வாசல்கள் திறக்கப்பட போகுது. ஏமே, அவ்வளவு செகண்டுக்குள்ள உங்கள் வாசல்கள் திறக்கப்பட போகுது. அந்த நிமிடங்களுக்குள்ள உங்கள் வாசல்கள் திறக்கப்பட போகுது. அந்த வினாடிக்குள்ள உங்கள் வாசல்கள் திறக்கப்பட போகுது. வாசல்களுக்காக நான் நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன், இப்பவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நிறைய நேரங்கள் செலவழித்து அந்த வாசல்களுக்கு ஒத்த வசனங்களெல்லாம் எடுத்து நானும் தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறேன், செய்தி கொடுத்துருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பண்ணுறது சம்திங் டிஃப்ரெண்ட். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் எனக்கு ஒரு விஷன் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கு தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறீங்க அல்லது சில பெரிய மால்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் டோர் ஒன்று இருக்குது. ஆட்டோமேட்டிக் டோர் நீங்கள் கால் எடுத்து வைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே பேதுருக்காக ஆட்டோமேட்டிக் டோரை தேவன் உண்டு பண்ணி வச்சிருந்தார். ஆமென். ஆமென். இவன் நடந்து போக போக ஒரு தரிசனம் காண்கிறது போல இருந்திருக்குதான் பாருங்க. அன்றைக்கு உண்டான தரிசனம் தான் இன்றைக்கு நிதர்சன உலகத்தில் வந்துருச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க காலடி எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்பட போகுது. ஐயோ, நல்லா ரிசீவ் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு புதிய வாசல், ஆட்டோமேட்டிக் டோர் உங்களுக்காக ஓபன் பண்ண போகுது. நீங்க தட்ட வேண்டாம், நீங்க உடைக்க வேண்டாம், நீங்க கடப்பாரியை எடுக்க வேண்டாம், நீங்க கத்தி கூப்பாடு போட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு தேவன் போடுகிற அஸ்திவாரம் அப்படிப்பட்ட அஸ்திவாரம். ஆமென். ஆட்டோமேட்டிக் டோர் உங்களுக்காக ஓபன் ஆக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக் டோர் ஓபன் ஆக போகுது. அஸ்திவாரம் எங்க வந்துச்சோ அங்க பார்த்தா வாசல்கள் குறித்து ஆண்டவர் பேசுறார். யோசுவா காலத்துல நெகட்டிவா ஒரு காரியத்தை யோசுவா வந்து சொல்றாரு. எரிகோ பட்டணத்தில் எவனும் அஸ்திபாரம் போடக்கூடாது, அப்படி போட்டான்னா அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. யோசுவா 6:26. யாராவது ஒருத்தன், ஏன்னா எரிகோ அடையாளமே இல்லாமல் நொறுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய பிளானாக இருந்தது. இயேசு கல்லறை இருக்குது இந்த உலகத்தில். பைபிளில் சொல்லியிருக்கிற எவ்வளோ வரலாற்று அடையாளங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, இப்பவும் இருக்குது. சார்லாம் இஸ்ரவேல் போய் அங்கே ஒரு இது ரெடி பண்ணி, ஒரு வீடியோ ரெடி பண்ணி, அது ரொம்ப ஃபேமஸாக யூடியூப்பில் இருக்குது. ஒர்ஷிப் ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா அவங்களோட வீடியோஸ்லாம் வரும். ஸோ அவங்க இஸ்ரேலுக்கு போய் அங்கே நடந்த அந்த காட்சிகளெல்லாம் அப்படியே படம் பிடிச்சி ரொம்ப அருமையாக இருக்கும். புரியல? எஸ், கம்மன் சீன். அப்படியா? கம்மன் சி, அதுதான் அவங்களுடைய டைட்டிலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் இன்ன வரைக்கும் எஸ்தருடைய கல்லறை இருக்குது, ஈரானில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாத்துக்கும் அடையாளம் இருக்குது. ஆனால் எரிகோ மதிலுக்கு அடையாளமே இல்லை. எரிகோ மதில் அப்படி ஒன்று இருந்ததுக்கான அடையாளம் இல்லை. ஏன்னா தேவன் உங்கள் தடைகளை தகர்த்துட்டார்னா நீங்கள் தேடினாலும் அந்த தடையை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது, இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு தடை இருந்துதான்னு கேட்கிற அளவுக்கு அவர் ஓப்பன் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் யோசுவா என்ன சொல்றாரு, இது தேவன் தகர்த்துட்டார், இந்த அஸ்திபாரத்தை எவனும் தொடக்கூடாது. ஆனா அதுல இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் உங்களோடு சொல்றேன். யோசுவா 6:26 பாருங்க. அஸ்திபாரத்துக்கும் கதவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப 2வது என்ன சொல்றேன் அப்படின்னா 6:26. அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பவன். அவன் அந்த அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் தன் வாசல்களை வைக்கிற போது
தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இதுலயும் அஸ்திபாரம். அடுத்த வசனம் என்ன வருது? வாசல்கள். நான் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன். அஸ்திபாரத்தை தொட்டா அது தலைமுறையை தாக்காம விடாது. நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட போறார். அது உங்க தலைமுறையை தாக்காம விடாது. ஆமென். உங்க தலைமுறைகள் மேல கையை வைங்க. அப்படியே அந்த நேரத்துல உங்க பிள்ளைகள் மேல கையை வைங்க. உங்க பிள்ளைகள் மேல கை வைங்க. இன்றைக்கு தேவன் போடுகிற விலையேறப்பெற்ற ஒரு அஸ்திபாரம் உங்க தலைமுறையை தொட போகுது. உங்க பிள்ளைகளுக்கான வாசலுக்காக நீங்க வேண்டுதலே பண்ண மாட்டீங்க. உங்க பிள்ளைகளுக்கான டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். உங்க பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். உங்க பிள்ளைக்கான வேலைக்கான காரியம் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். உங்க பிள்ளைகள் படிப்புக்கான காரியம் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். ஆமென். ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். ஹல்லேலூயா. தேவன் அஸ்திபாரங்களின் தேவனா இருக்கிறார். அஸ்திபாரங்களின் தேவனா இருக்கிறார். பவுலை அரெஸ்ட் பண்ணி அப்போஸ்தலர்கள் 16 பவுலை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. எவ்வளவு தூரம் இந்த அஸ்திபாரத்திற்கும் வாசலுக்குமான தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது. ஆமென். ஐயோ, நல்ல ரிசீவ் பண்ணுங்களேன். அஸ்திபாரம் அசையுது. இன்றைக்கு உங்க அஸ்திபாரம் அசையுது. தேவன் போடாத சில அஸ்திபாரங்கள்லாம் அசையுது. தேவன் போடாத சில அஸ்திபாரங்கள் அசையுது. தேவனே சில அஸ்திபாரங்களை, விலையேறப்பட்ட சில அஸ்திபாரங்களை இந்த நாளில் போட போறார். ஆமென். ஸோ இனி நான் பேசக்கூடியது எல்லாமே வெரி சீரியஸான விஷயம். அப்போ இது வரைக்கும் பேசுனது அதுவும் சீரியஸான விஷயம்தான். இது வரைக்கும் சில கதவுகள் ஆட்டம் கண்டிருக்குது, சில டோர்ஸ் ஓப்பன் ஆகலை, சில காரியங்கள் அழகுபட வரல. எவ்வளோ பிரயாசப்பட்டு அதை நான் கெட்ட ஆரம்பித்தேன், ஆனால் ஃபினிஷ் ஆகலை. இப்படிலாம் எத்தனை பேருக்கு இருக்குது? சும்மா தைரியமாக கை தூக்குங்க. எத்தனையோ காரியம் ஆரம்பித்தேன், ஆனால் ஃபினிஷ் ஆகலை. அல்லது நான் எதிர்பார்த்த அழகுக்கு வரல, நான் எதிர்பார்த்த பியூட்டிஃபுல்க்கு அது வரல. அது நீங்கள் போட்ட அஸ்திபாரம். ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறது என்னன்னா, நானே உனக்காக அஸ்திபாரம் போடுவேன். ஆமென். அதில் ஒரு பயலும் கம்ப்ளைண்ட் பார்க்க முடியாது. அதில் ஒருத்தனும் மிஸ்டேக்கை பார்க்க முடியாது. அது ஃபினிஷ்ட் ஆகாமல் இருக்காது. அது ஃபினிஷ்ட் ஆகாமல் இருக்காது. ஆமென். ஆண்டவர் அஸ்திபாரத்தில் கை வச்சிட்டாருன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, சூப்பர் ஃபாஸ்டா ஒரு காரியம் நடக்கும். சரியா பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அஸ்திபாரத்தில் கை வச்சிட்டாருன்னா சூப்பர் ஃபாஸ்டா சில காரியம் நடக்கும். ரெண்டாவது, அது முழுமை பெறாமல் இருக்காது. அது இன்றைக்கே ஃபினிஷ்ட் ஆகும். ஆமென். இது நைட்டா இருக்குது, இது சனிக்கிழமை இரவா இருக்குது, நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் லீவு. நான் சொல்றேன், தேவன் அஸ்திபாரத்தில் கை வச்சா கவர்மெண்டே ஆட்டம் காணும். உங்களுக்காக கவர்மெண்டே ஆட்டம் போடும். ஜெயில் கவர்மெண்டா இல்லையா? ஜெயில் கவர்மெண்ட் தானே. ஆண்டவர் அஸ்திபாரத்தில் கை வைக்கிறாரு, சிறைச்சாலையின் கதவுகள் திற உண்டது. ஆமென். நான் சொல்றேன், சில கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக சாங்ஷன் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக சாங்ஷன் ஆகும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக சாங்ஷன் ஆகும். Glory to be the living God. பாருங்க, சாலமோன் கட்டின மதில் சுவரை பத்தி 1 ராஜாக்கள் சொல்லுது. நானே வாசிடுறேன் வேகமா. சரியா? அடுத்தடுத்து வேகமான காரியங்களுக்கு போக வேண்டியிருக்கு. 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9-10. இவைகளெல்லாம் உள்ளும் புறமும் அஸ்திபாரம் முதல் மேல் திறனை மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவும்படி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேறப்பட்ட கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திபாரம் 10 முழம்
சொல்லுங்க. 10 முழ கற்களும் 8 முழ கற்களுமான விலையேறப்பெற்ற பெரிய கற்களாய் இருந்தது. இது எல்லாம் என்னன்னா ஒரு பில்டிங்கான அஸ்திபாரம் இல்லை, இதெல்லாம் மதில்களுக்கான அஸ்திபாரம். வெளியில் இருக்கிற காம்பவுண்ட் சோறுகளில் இருக்கிற மதில்களுக்கான ஒரு அஸ்திபாரம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தூரம் இந்த அஸ்திபாரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. வெளியில் இருக்கிற காம்பவுண்டு கூட ரொம்ப குவாலிட்டியான அஸ்திபாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். இந்த ஆலயம் கட்டப்படும் போது தான் ஒரு காரியம் சொல்லப்படுது. 2 நாளாகமம், ரெடியாக இருந்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட் சில இன்கம்ப்ளீட்டாக விடப்பட்ட காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் துவங்கி இந்த மாதத்திற்குள்ளேயே அதை முடிக்க விரும்புகிறார். இந்த மாசத்திலே அதை முடிக்க விரும்புகிறார். அகைன் ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட் இந்த வருஷத்திற்குள்ள உங்கள் புது வீட்டுக்கு அஸ்திபாரம் நீங்கள் போட போகிறீங்க. ஆமென். ஸோ நெக்ஸ்ட் ஜனவரியில் உங்களுக்கு ஆல்ரெடி வீடு இருக்கு, பரம்பரை சொத்து இருக்குனாலும் இந்த கையை தட்டி நீங்கள் வாங்கிக்கோங்க. அநேக வீடுகளை நீங்கள் கட்டுவீர்கள் ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். அநேக வீடுகளை நீங்கள் கட்டுவீர்கள். எனக்கு 3 பிள்ளைகளுக்கு நான் வீடு கட்டிட்டேன். எனக்கு 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைகளுக்கு நான் வீடு கட்டிட்டேன். பரவாயில்ல, இன்னும் 5 வீடு கட்டினாலும் பரலோகம் ஒரு நாளும் தரித்திரம் பிடிச்ச பரலோகமாக மாறாது. நீங்கள் 10 வீடு கட்டினாலும் அந்த பூமியும் செழிப்பாக இருக்கும், உங்கள் வீடும் செழிப்பாக இருக்கும். ஏமே, உங்கள் வீடும் செழிப்பாக இருக்கும். ரிசீவ் இட். 2 நாளாகமம் 8:16 சாலமோனுடைய அஸ்திபார குவாலிட்டியை பற்றி நான் பார்த்தேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், தேவனே சில அஸ்திபாரங்களை போடும் பொழுது, அல்லதுன்னா அப்படி இல்லைன்னா அஸ்திபாரத்தின் மீது தேவன் கவனம் செலுத்தும் போது, புதுசாக தேவன் சில அஸ்திபாரங்களை போடும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல என்ன சொன்னேன், கண்டினியூட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? அஸ்திபாரம் போடும் பொழுது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. 1. 2வது என்ன சொன்னேன், அஸ்திபாரம் போடும் பொழுது தலைமுறைகளை அது போய் பாதிக்கிறதா இருக்குது. 3வது நான் என்ன சொல்கிறேன், அஸ்திபாரத்தை தேவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் ஆக போகுது. ஆமென். ஒரு கோர்வையாக வந்துட்டா இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரம். அஸ்திபாரத்தை தேவன் பார்த்துட்டாருன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக போகுது. இப்படியே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்கும் மட்டும், எல்லாரும் சொல்லுங்க, அதை முடிக்கும் மட்டும். நீங்க எதற்கெல்லாம் அஸ்திபாரம் போட்டிருக்கீங்களோ அதற்கெல்லாம் முடியும் மட்டும் ஒருத்தர் கூடவே இருந்து அதை முடிக்க போறார். ஏமே, சாலமோனின் வேலைகள் எல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது. நீங்க உங்க பிசினஸ் அஸ்திபாரமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கான அஸ்திபாரமா இருக்கலாம், உங்க சொந்த வீட்டுக்கான அஸ்திபாரமா இருக்கலாம். ஐ ஃபீல் சம்திங், இங்க இருக்கிற சில பிசினஸ் பீப்புளுக்கு ஆண்டவர் சொல்றது, நீங்க புதுசா சில காம்ப்ளெக்ஸுக்கு அஸ்திபாரம் போட போறீங்க. ஆமென். சில காம்ப்ளெக்ஸுக்கு அஸ்திபாரம் போட போறீங்க. நானும் போட போறேன். ஆமென். நானும் போட போறேன். அதை ஏன் விடுவானே? சில காம்ப்ளெக்ஸுக்கு அஸ்திபாரம் போட போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை கட்டி முடிக்கிற அளவுக்கு சாலமோனுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் உண்டானுச்சோ அந்த எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு உண்டாகும். அது எல்லா சப்போர்ட்டும் உண்டாகும். உங்க பிள்ளைகளின் அஸ்திபாரம் நீங்க கையை தட்டும் போதே ஸ்ட்ராங் ஆகுது. உங்க வாழ்க்கைக்கான அஸ்திபாரம் கையை தட்டும் போதே ஸ்ட்ராங் ஆகுது. உங்க வேலைக்கான அஸ்திபாரம், உங்க சரீரத்துக்கான அஸ்திபாரம், உங்க ஃபியூச்சருக்கான அஸ்திபாரம் நீங்க கையை தட்டும் போதே அது விலையேறப்பட்ட கற்களா ஏறுது. அது விலையேறப்பட்ட கற்களா ஏறுது. வெளியேறப்பட்ட கற்களா ஏறு. ஹalleluya, hallelujah, hallelujah. Glory to be the living God. Glory to be the living God. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவையே நான் உனக்கு ஒரு அஸ்திபாரமா கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்னுடைய அஸ்திபாரம். தேவனற்ற அஸ்திபாரம் அது நிச்சயமா ஒரு நாள் ஆட்டம் கண்டுரும், ஒரு நாள்ல ஷேக் ஆயிரும்.
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஷேக்கான சில இடத்துல இயேசுவை மறுபடியும் உனக்கு அஸ்திபாரமாக நான் போட போறேன். இனி ஒரு அசைவும் அதில் நீ பார்க்க மாட்டேன். இனி ஒரு அசைவும் அதில் நீ பார்க்க மாட்டேன். ஏசாயா 28:16. கொஞ்சம் அதிக வசனங்களை நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பின்னாடி ரெக்கார்டிங்கில் இருக்கும். அதனால் நீங்கள் பைபிளை புரட்ட வேண்டாம், நீங்கள் வச்சுருங்க. பின்னாடி இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதுதான் நம்பிக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு விலையேறப்பட்ட அஸ்திபாரம். ஏமே நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டு. தப்புல். கர்த்தருடைய வார்த்தை ஒரு விலையேறப்பட்ட அஸ்திபாரம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஏமே நல்ல கையை தட்டி ஒரு தடவை ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விஷயத்தை சொல்றேன். நீங்க எதிலெல்லாம் பதறிட்டு இருந்தீங்களோ அதுலெல்லாம் இனி இயேசுவே உங்களுடைய அஸ்திபாரமா வந்து அமர போறாரு. பதட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றையிலிருந்து உங்களுக்கு உண்டாக போகுது. நிறைய பேர் உங்கள் பிள்ளைகளை யோசிக்கும் போது உள்ள லபதப்பன்னு அடிக்குதா? பிள்ளைகளை பற்றி யோசிக்கும் போது லபதப்பன்னு அடிக்குதா? என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, எப்படி ஆக போகுதுன்னு தெரியலையே. நான் சொல்கிறேன், நீங்கள் பதற வேண்டிய அவசியமே இல்லை. விலையேறப்பெற்ற அஸ்திபாரமா உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவே வந்து அமர போகிறார். இயேசுவே வந்து அமர போகிறார். இயேசுவே வந்து அமர போகிறார். ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஓகே. இது வரைக்கும் அஸ்திபாரத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் உண்டான தொடர்பை நான் பேசியிருந்தேன். ஆண்டவர் அஸ்திபாரத்தை தொடும் பொழுது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அஸ்திபாரத்தை உங்களோட நான் பேச போகிறேன். ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். ஷார்ப்பாக 20 நிமிஷம். இந்த 20 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் பேசினதை விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் பேசக்கூடியது பிதாவை பற்றி நான் பேச போகிறேன். பிதாவை குறித்த வெளிப்பாட்டை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஆசீர்வாதங்களுக்கான பேஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிதாவை குறித்த அறிவு என்கிற அஸ்திபாரம் தான் என்ன பண்ண போகுதுன்னா, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் முடிக்க போகுது. நீங்கள் பேசாமல் இவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் சொல்லிட்டீங்க பிரதர், இதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு கேள்வி எழும்பிச்சோ நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. அதுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற இந்த ரெவலேஷனை ஏன் என்னன்னு கேள்வி கேட்காம அப்படியே நீங்கள் வாங்கிக்கோங்க. அது மட்டும் போதும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென். எபிரேயரில் சொல்லுது, எபிரேயர் 1:1 சொல்லுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்குகளாகவும் வகை வகைகளாகவும் திருவுளம் பற்றின தேவன் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாரு? சொந்த குமாரனாகிய இயேசுவை அனுப்பி அவர் திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொல்லுது. என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய உடன்படிக்கையில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, நியாயாதிபதிகள் இருந்தாங்க, ராஜாக்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு விதமாக தேவனை என்ன பண்ணுறாங்க? வெளிப்படுத்தி காட்டுறாங்க. தேவனை வெளிப்படுத்தி காட்டுறாங்க மீன்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு அஸ்திபார கல்லா சில காரியங்களை எடுத்து வைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்க கிட்டலாம் இருந்து கல்லெல்லாம் புறக்கிட்டு வந்து உன் வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திபாரத்தை போட்டு வச்சேன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்பொழுது அது டேமேஜ் ஆகிருக்கும். அப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை போடாத, இயேசுவை பார்த்து உன்னுடைய அஸ்திபாரத்தை போடு அப்படின்னு சொல்றார். மறுபடியும் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். யோபு சில அஸ்திபாரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தான். என்ன அஸ்திபாரம் அப்படின்னா, கர்த்தர் கொடுக்கவும் செய்வார், டென்ஷன் ஆகிட்டார்னா எடுக்கவும் செய்வார் அப்படிங்கிற ஒரு அஸ்திபாரத்தை போட்டு வச்சான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே இருந்து யோபுட்ட இருந்து ஒரு அஸ்திபார கல்லை பிடிங்கிட்டு வந்து இங்கே வச்ச அப்படின்னா அது விலையேறப்பெற்ற கல் கிடையாது. கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும்? டேமேஜ் ஆகி போகும். அதனால் அதிலிருந்து எடுக்காத, இயேசுகிட்ட இருந்து மட்டுமே உன் அஸ்திபார கல்லை எடு அப்படிங்கிறார். என்ன சொல்ல போனா, பிதா எப்படிப்பட்டவர் என்கிற கல் நீ யோபுவை பார்த்தா தெரியாது, நீ இயேசுவை பார்த்தா மட்டும்தான் உனக்கு தெரியும். எசேக்கியா ராஜாட்ட இருந்து நீ ஒரு அஸ்திபார கல்லை எடுத்தன்னு வையேன், அவன் என்ன சொல்றான்? எனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்த தேவன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? சொல்றான்.
இப்போ இதை நீ அஸ்திபார கல்லா எடுத்துட்டு வந்தன்னா என்ன ஆகும்? வேலிடிட்டி 15 வருஷம்தான். நீ அவன்கிட்ட எடுக்காத, நீ என்றென்றைக்குமாய் வாழ்வாய்ங்கிற இயேசுட்ட இருந்து ஒன்றை எடு. அப்போ என்ன பண்ணுன்னா அது வெளியேறப்பட்ட அஸ்திபார கல்லா இருக்கும். இப்போதான் புரியுது, இப்போதான் சிலருக்கு புரியுது. பாருங்களேன், ஆண்டவர் வந்து கொடுத்துட்டாருன்னா அவருக்கு எடுக்கவே தெரியாது. இது ஒரு விலையேறப்பட்ட அஸ்திபார கல். இதை உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு நான் ஏற்றி விடுறேன். தேவன் உங்களுக்கு கொடுத்தா கொடுத்தது தான் ஒரு நாளும் திரும்ப எடுக்க மாட்டார். ஒரு நாளும் திரும்ப எடுக்க மாட்டார். தாவீது தேவனுக்கு பாசமான ஒரு பிள்ளை இல்லையா? தாவீது தேவனுக்கு பாசமான ஒரு பிள்ளை. எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணான்? 40 வருஷம் ஆட்சி பண்ணான். சவுலை பார்த்தாலே ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனா அவன் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணான் தெரியுமா? அவனும் அதே 40 வருஷம் தான் ஆட்சி பண்ணான். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, தேவன் கொடுத்தா கொடுத்தது தான் அவர் திரும்ப எடுக்க மாட்டார். நல்ல கையை தட்டுங்களேன், நல்ல கையை தட்டுங்க. நீங்க கையை தட்டுறதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது, ஒரு ரகசியம் இருக்குது. சும்மாவா தீர்க்கதரிசியா நிற்கும்? ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்பனா நான் சிலதை இழந்திருக்கிறேனே அப்படிங்கிற கேள்வி வந்துச்சா? அப்பனா சிலதை நான் இழந்திருக்கிறேனே. நீ சொல்றது உண்மையானால் கர்த்தர் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தா நான் சிலதை இழந்திருக்கனே, அதற்கு என்ன பதில் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த இடத்துல தான் இன்றைக்கு இயேசு மறுபடியும் ஒரு அஸ்திபாரமா வந்து உட்கார போறார். நீங்கள் இழந்தவைகள் எல்லாம் ஏழத்தனையா உங்க வாழ்க்கையில ரிட்டர்ன் ஆக போகுது. ஏழத்தனையா ரிட்டர்ன் ஆக போகுது. ஏழத்தனையா ரிட்டர்ன் ஆக போகுது. ஆமென். ஏழத்தனையா ரிட்டர்ன் ஆக போகுது. தேவன் கொடுக்கிறவர், ஒரு நாளும் எடுக்கிறவர் அல்ல. நிறைய பேர் சொல்ற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம். இப்போ அதுக்கு வாரேன், சரியா? கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, சிலுவை மரணமும் சிலுவையில் நடந்த காரியம்தான் எல்லாருக்குமான அஸ்திபாரமாக இருக்குது. சில மத பின்னணியில் இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கொள்றது இல்லை, அதனால தான் அவங்க கிறிஸ்தவர்களா இல்லை. நாம் எதை நம்புகிறோம்? அவர் எனக்காக மரித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் அப்படிங்கிற ஒரு அஸ்திபாரத்தில் நம்ம நிற்கிறோம். அதுதான் கிறிஸ்தவத்திற்கான ஆணிவேராக இருக்குது, அஸ்திபாரமாக இருக்குது. இப்போ இந்த காட்சி அமைப்பை பார்க்கும் பொழுது பழைய அஸ்திபாரங்கள், நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அஸ்திபாரங்கள், இந்த காட்சி அமைப்பை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், இதை ஒரு கோர்ட் சீன் மாதிரி கொண்டு வந்தாங்க. இது ஒரு நியாய தீர்ப்பு நடக்கிற ஒரு ஏரியா மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இதை சித்தரித்து கொண்டு வந்தாங்க. உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் இயேசு மேலே சுமந்துட்டு இருக்கும் பொழுது பிதா பார்க்க சகிக்க கூடாம அவர் முகத்தை திருப்பிட்டு ஓடிட்டார். அவர் முகத்தை திருப்பிட்டு ஓடிட்டார். அவரை பார்க்க கூடாது ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் மேல இப்போ ஒட்டுமொத்த பாவமும் சுமத்தப்படுகிறதுனால இவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அதனால என்ன பண்றாரு? இயேசுவை பார்க்காம அவர் முகத்தை திருப்பிட்டு போயிட்டார் அப்படின்னு. ஆனா பைபிள்ல அப்படி ஒரு வசனமே இல்லை. பைபிள்ல அப்படி ஒரு வசனமே இல்லை. அவர் முகத்தை பாருங்களேன். என் பிள்ளை ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது நான் முகத்தை திருப்பிட்டு ஓடனேன் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி கொடூரமான ஒரு தகப்பன் இருக்கவே முடியாது. அப்போ பிதா அப்படிப்பட்டவரா? அப்போ எந்த வசனத்தின் அடிப்படையில், எந்த விலை இல்லாத ஒரு கல்லை எடுத்து இந்த அஸ்திபாரத்தை நம்மளுக்கு போட்டாங்க? இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இந்த அஸ்திபாரம் முக்கியம், மற்ற எல்லா அஸ்திபாரத்தை விட இந்த அஸ்திபாரம் முக்கியம். பிதா நம்மை எப்படி பார்க்கிறாருங்கிற ஒரு சின்ன அஸ்திபாரம் போதும் நம்ம வாழ்க்கையை இப்ப இருக்கிற இடத்துல இருந்து 1000 மடங்கு பெருக்கத்திற்குள்ள கொண்டு போயிடும். ஆமென். ஒரு சின்ன ரெவலேஷன், பிதா நல்லவர் அப்படிங்கிற ஒரு சின்ன ரெவலேஷன் நம்ம வாழ்க்கையை வேற மாதிரியான திருப்பு முனைக்குள்ள கொண்டு போயிரும் பாருங்க. நான் உங்களுக்கு அதை மட்டும் காட்டிட்டு நான் முடிக்கிறேன். ஏசாயா 53 4வது வசனம் பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்று தேவன் நொறுக்கினார் கொண்டார்னு சொல்லல, நாம அப்படி எண்ணினோம் அப்படின்னு சொல்லுது.
புரியுதா? நாம அப்படி எண்ணிக்கிட்டோமா? இந்த பிதா வந்து என்ன பண்றாரு? முகத்தை திருப்பிட்டு ஓடிட்டாரு, இயேசுவை சிலுவையில அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றோமா? நாம தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா? ஆனா அவர் அப்படி விடலை அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க. அவர் அப்படி விடலை. பாருங்களேன், யோவான் 5:19 எடுங்க. யோவான் 5:19. இயேசு வந்து பிதா சொன்னவைகளை மட்டும் இந்த உலகத்துல செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். தாமாய் ஒன்றும் செய்யாமல் என்ன பண்றாராம்? பிதா சொல்றதெல்லாம் அவர் செய்யறாரு அப்படின்னா, நான் அந்த வசனம் அப்படி சொல்லலை. அதை வாசிங்கண்ணே. யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ சொல்லி செய்யல, பிதா என்ன செய்யறாரோ அதை தான் என்ன பண்றாரா? இயேசு செய்யறாராம். அதை அப்படியே காப்பி அடிக்கிறார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது பாருங்க. பிதாவானவர் என்னமோ ரொம்ப டென்ஷன் பார்ட்டி மாதிரியும், இயேசு ஐயோ பாவம் மாதிரியும், பரிசுத்த ஆவியானவர் ஏதோ வடக்க இருந்து வந்த வேலைக்காரன் மாதிரியும், அப்பப்போ அவனை நம்ம யூஸ் பண்ணிட்டு கூலிக்கு கம்மியாக நம்மளுக்கு சீப்பாக கிடப்பான் அப்படிங்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஒரு வடக்கனோட சித்தரித்தும், இயேசுவை இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். பிதாவானவர் அப்படி கிடையாது, பயங்கரமான ஆள், கோவக்காரரு. அவர் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்? அச்சோ பயங்கரமான ஆளாச்சே, எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு தெரியாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளா அஸ்திபாரம் போட்டிருந்தா அங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி 3 பேரும் வேற வேற கிடையாது, 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பிதாவானவர் சொல்லி சொல்லி இயேசு செய்யலை, பிதா என்ன செய்கிறாரோ அதை பார்த்து தான் அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அக்கார்டிங் டு திஸ் வர்ஸ், இந்த யோவான் 5:19 அடிப்படையில் இயேசு இப்போ ஒருத்தனை குருடனை குணமாக்குறாருன்னு வைங்களேன், அவரா போய் குணப்படுத்தலை, அவருக்கு முன்னாடி பிதா இறங்கி போய் அந்த குருடனை குணப்படுத்தி காட்டுறாரு. இயேசு பின்னாடியே வந்து அவனை குணப்படுத்துறார். இன்னும் விளங்குற மாதிரி சொல்றேன். பேதுரு வந்து காதை வெட்டுறானா? பேதுரு வந்து காதை வெட்டுறான், ஒரு போர்ச்சேகனுடைய காதை வெட்டுறான். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல இயேசு எடுத்து அந்த காதை ஒட்டலை, பிதா எடுத்து அந்த காதை ஒட்டி இயேசுக்கு காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இயேசுவே அந்த காதை ஒட்டுறாரு. கானா ஒரு கல்யாண வீட்டில் இந்த வசனத்தின் அடிப்படையில், இந்த யோவான் 5:19 அடிப்படையில் இப்போ ஒரு அஸ்திபார கல்லை உங்க மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன், அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. யோவான் 5:19 அடிப்படையில் கானா ஒரு கல்யாண வீட்டில் முதல்ல திராட்சை ரசத்தில் முதல்ல தண்ணியில கை வச்சது இயேசு அல்ல, முதல்ல கை வச்சது பிதா. புரியல? இன்னும் சரியாவே இருக்கு. முதல்ல இயேசு உங்களை நேசிக்கல, முதல்ல பிதா உங்களை நேசிச்சு இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த அதே யோவான் 5:19 அடிப்படையில் சிலுவை மரணம் நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது இயேசுக்கு மீது அவ்வளவு பிரஷர் இறங்குது, ஒட்டுமொத்த பாவமும் இறங்கப்படும் பொழுது இயேசு சொல்றாரு, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க எடுத்து போட்டுருங்க, தூக்கி எறிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல ஒரு மாற்றம் உண்டாகுது. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின் அடிப்படையில் அப்படின்னு. எப்படி அந்த ஒரு செகண்ட்ல ஒரு மனமாற்றம் உண்டானுச்சு ஆண்டவருக்கு, இயேசுக்கு? அந்த ஒரு செகண்ட்ல என்ன நடந்துச்சு? அந்த ஒரு செகண்ட்ல இந்த யோவான் 5:19 நடந்தது. நான் சொல்றேன், அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, முதல்ல அங்கிருந்து எழும்பி சிலுவையில போய் மரித்து காட்டி, இதைத்தான் நீ இப்ப செய்ய போறேன்னு இயேசுக்கு அவர் சொன்னாரு. அதனால இயேசு போய் அந்த இடத்துல மரிக்கிறார். இப்ப இந்த சீன் வந்து கோர்ட் சீன் கிடையாது, சிலுவை மரணம் ஒரு கோர்ட் சீன் கிடையாது. இட்ஸ் ஆபரேஷன் தியேட்டர். அங்க ஒரு ஆபரேஷன் நடக்குது. இயேசுக்கு மேல ஒட்டுமொத்த பாவமும் சுமத்தப்படுது. வேதம் சொல்லுது, பாவத்தை நீ என்ன பண்ணு, நோயா பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. பாவத்தை நோயா பாரு.
இப்போ பிதா என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல? அவர் அங்கே பிதாவா இல்லை, அங்கே என்ன பண்ணுறாரு? டாக்டரா வந்து இறங்குறாரு. டாக்டரா வந்து இறங்குறாரு. ஒரே ஒரு இடத்துல தான் வேதம் முழுக்க சொல்லப்பட்டதில் ஒரே ஒரு இடத்துல தான் இயேசு என்ன பண்ணுறாரு? என் தேவனே என் தேவனே அப்படிங்கிற ஒரு சத்தத்தை எழுப்புறாரு. மற்ற எல்லா இடத்துலையும் எப்பா அவன் எனக்கும் அப்பா உனக்கும் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் ஒரே ஒரு இடத்துல தான் என் தேவனே அப்படிங்கிறாரு. ஏன் அந்த சவுண்டு வந்துச்சு? ஏன்னா ஒட்டுமொத்த நோயும் இப்போ அவர் மேலே இறங்கும் போது இவர் வேற வழி கிடையாது, அப்பான்னு கூப்பிட முடியல, டாக்டர் அப்படின்னு கத்துறாரு பாருங்க. நான் சொல்கிறேன், டாக்டரானவன் எப்படி முகத்தை திருப்பிட்டு ஓட முடியும்? டாக்டரானவன் நோயாளியை பார்த்து எப்படி முகத்தை திருப்பிட்டு ஓட முடியும்? அவன் ஓட முடியாது பாருங்க. இவர் அந்த இடத்துல டாக்டர் ஆகி அந்த நோயோடு உள்ளே போய் ஒரு டீலிங்கை பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களோட அவர் பிரச்சனையை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போகிற தேவன் அல்ல. உங்கள் காரியமாக அவர் டாக்டர் ஆகணும்னா டாக்டர் ஆகிறார், அவர் இன்ஜினியர் ஆகணும்னா அந்த இடத்துல இன்ஜினியர் ஆகிறார், அங்கே ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா அங்கே கவுன்சிலர் ஆகிறார், அங்கே ஒரு தகப்பன் ஆகணும்னா அங்கே தகப்பன் ஆகிறார், அங்கே ஒரு டீச்சர் ஆகணும்னா அங்கே டீச்சர் ஆகிறார், அங்கே உங்களுக்கு வாரி வழங்கணும்னா அங்கே வாரி வழங்குறார். ஐயோ, வேற மாதிரி கையை தட்டி வாங்கணுங்க. ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் நம்ம பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுகிற தேவன் அல்ல. இந்த அஸ்திபாரத்துக்காக தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்க அஸ்திபாரம் கீறப்பட்டது, உங்க அஸ்திபாரம் பிற்கப்பட்டது, உங்க அஸ்திபாரம் டேமேஜ் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறதுனால தேவன் முகத்தை திருப்பிக்கிட்டு போற தேவன் அல்ல. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என்னை பார்த்து தேவன் முகத்தை திருப்ப மாட்டார். உபத்திரவப்பட்டவனை வச்சு அவர் கிண்டல் அடிக்கிறது இல்லை, அதை குற்றப்படுத்துறது இல்லை, அவர் முகத்தை திருப்புறது இல்லை. சிலுவையில் இயேசுவை பார்த்து முகத்தை திருப்பாத தேவன், சிலுவையில் உள்ள இறங்கி அதை டீல் பண்ண தேவன், அந்த நோயையும் இயேசுவையும் ரெண்டாய் பிரித்த தேவன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோயையும் சாபத்தையும் தேவன் பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தூர போகிற தேவன் அல்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட அஸ்திபாரங்கள் உங்களுக்கு போடப்பட்டிருந்ததுன்னா இன்றைக்கு அதெல்லாம் தகர்த்தெறியப்படட்டும். இன்றைக்கு எல்லாம் தகர்த்தெறியப்படட்டும். அப்படிப்பட்ட அஸ்திபாரங்கள் தகர்த்தெறியப்படட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட எழுந்து நிற்போமா? அப்படியே தேங்க்யூ லார்ட் ஃபாதர். எல்லாரும் எழுந்து நிற்போம். சில அஸ்திபாரங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்து வெளியேறட்டும். தேங்க்யூ ஃபாதர். சில அஸ்திபாரங்கள் அப்படியே வெளியேறட்டும். எதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு வீக்கராக தெரியுதோ அதெல்லாம் ஒரு விஷன்களை இந்த நேரத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. எதெல்லாம் உங்களுக்கு வீக்கராக தெரியுது, எதை வந்து நீங்கள் இது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, அல்லது எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதில் பிதா உங்களை குறித்து பார்த்த பார்வையை இன்றைக்கு மாற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அந்த இடத்துல பிதாவை குறித்து நீங்கள் போட்டு வைத்திருக்கிற அஸ்திபாரம் தகர்க்கப்படட்டும். அதில் வெளியேறப்பட்ட ஒரு அஸ்திபாரம் ஏற்றப்படட்டும். அந்த அசிங்கத்தை பார்த்து, அந்த அருவருப்பை பார்த்து, அந்த இன்கம்ப்ளீட்டை பார்த்து, அந்த உபத்திரவத்தை பார்த்து தேவன் முகத்தை திருப்புகிறவர் அல்ல. உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் இயேசு மீது வரும் பொழுது அதை பார்த்தே முகத்தை திருப்பாத தேவன், அதை பார்த்தே முகத்தை திருப்பாத தேவன். இன்றைக்கு உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை பார்த்து அவர் முகத்தை திருப்பிட்டு ஓடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு அதை இறங்கி டீல் பண்ணுகிற தேவனா இருக்கிறார், அதை வேறு பிரிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நான் என்னுடைய ஸ்கிரிப்சர் ஒன்று இன்னைக்கு உங்க மீது ஆசீர்வாதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் மை ஸ்கிரிப்சர், இட்ஸ் மை ஸ்கிரிப்சர். சில வசனங்களை நான் ஏங்குள்ளதுன்னு நான் உரிமை பாராட்டுவேன். அது யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பேன், செல்ஃபிஷாக யோசிப்பேன். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை உங்க மீது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏசாயா 54, 11, 12, 13. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றினால் அடிபட்டவளே, தேற்றரவட்டவளே, இதோ உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி.
ஆமென். ஹalleluya, ஹalleluya. சிறுமைப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, ஆண்டவர் சொல்றாரு, உன் அஸ்திபாரம் வேற எங்கேயோ இருந்ததுனால சிறுமைப்பட்டு போயிட்ட, தேற்றரவட்டு போயிட்ட, ஆதரவட்டு போயிட்ட, இன்கம்ப்ளீட்டா இருக்குது உன்னுடைய லைஃப். எதெல்லாம் கண்டினியூ ஆகணுமோ அதை கண்டினியூ ஆகலை, எதெல்லாம் டிஸ்கண்டினியூ ஆகணுமோ அதெல்லாம் டிஸ்கண்டினியூ ஆகாமல் அதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் அதில் வெளியேறப்பெற்ற ஒரு அஸ்திபாரத்தை இன்றைக்கும் உன் வாசலில் நான் போட போகிறேன். ஏமே, நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோ. நீல ரத்தினங்களினால் உனக்கு அஸ்திபாரத்தை உண்டு பண்ணுகிற தேவன், நீல ரத்தினங்களினால் உனக்கு அஸ்திபாரங்களை உண்டு பண்ணுகிற தேவன். உன் பலகணிகளை பழுங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். எங்கெல்லாம் அஸ்திபாரம் வந்ததோ அங்கெல்லாம் பலகணிகள் திறக்கப்படுது, அங்கெல்லாம் வாசல்கள் திறக்கப்படுது, அங்கெல்லாம் வெளியேறப்பட்ட வாசல்கள் உண்டாகுது. Glory to be the living God. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அஸ்திபாரம் வந்ததுன்னா வாசலும் திறக்கும், தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படும், தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஏசாயா 54 அதிகாரம், இது சாரால் தன்னுடைய கூடாரத்தில் தனித்து இருக்கும் பொழுது தேவன் வந்து பேசின அதிகாரம். அதில் அவ ஆபிரகாம தான் அஸ்திபாரமா எண்ணி இருந்தா. ஆபிரகாம் தான் என்னுடைய எல்லாம், ஆபிரகாம் தான் நான் மலை போல நம்பியிருக்கேன் அப்படின்லாம் அவ சொல்லியிருந்தா. அதில் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உன் அஸ்திபாரம் நீ அவனா நினைச்சதுனால உன் வாழ்க்கையில் நீ சிறுமைப்பட்ட, நீ தேற்றரவற்றவள் ஆன. ஆனால் இனி நானே உன்னுடைய அஸ்திபாரமாக இருக்க போறேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பாருங்க, பிள்ளை இல்லாத லேடிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார், பிள்ளை இல்லாத லேடிட்ட பேசிட்டு இருக்கிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்னா அஸ்திபாரம் போடப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பா பிள்ளை வரும். ஆமென். கண்டிப்பா பிள்ளை வரும், கண்டிப்பா பிள்ளை வரும். அஸ்திபாரம் போடப்பட்டா கண்டிப்பா அது தலைமுறையை தொடாம இருக்காது. ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். இன்றைக்கு இன்னும் திரளான சாட்சிகளை நான் மறுபடியும் இப்பவே பெருமழை இரைச்சலின் சத்தத்தை என் காது கேட்க ஆரம்பிச்சிட்டு, நிறைய பேர் அடுத்த மாதம் வரும்பொழுது மை டோர் வாஸ் ஓப்பன் ஆன் தேட் டே, என் டோர் அந்த நாளில் ஓப்பன் ஆகிட்டு, ஐயோ தூங்காதீங்க தலைவரை, ஏற்றி விடுங்க தலைவரை. அடுத்த மாதம் வரும்பொழுது அநேக சாட்சிகள் இதுதான் என் காதில் விழுது, என் டோர் போன மாதம் ஓப்பன் ஆயிடுச்சு, போன மாதம் என் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லுமா, இன்றைக்கு என் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆமைன்னு சொல்ல வேண்டாம், இன்றைக்கு என் டோர் ஓப்பன் ஆயிட்டு. நல்ல ஒரு 3 தடவை சொல்லுங்களேன், இன்றைக்கு என் டோர் ஓப்பன் ஆயிட்டு, இன்றைக்கு என் டோர் ஓப்பன் ஆயிட்டு, இன்றைக்கு என் டோர் ஓப்பன் ஆயிட்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord Father, thank you Holy Spirit. அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி thank you Lord Father. இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி சொல்லுகிறேன் டாடி. பிதாவை குறித்து இந்த நாளில் எனக்கு போடப்பட்ட இந்த அஸ்திவாரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நான் வெரி சீரியஸாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எதை பற்றி நான் இந்த வீடு கட்டுறது, பில்டிங் கட்டுறது, காம்ப்ளெக்ஸ் கட்டுறது இதெல்லாம் விட நான் சொன்ன இந்த பிதாவை குறித்ததான இந்த அறிவு, உங்களை பார்த்து ஒரு நாளும் அவர் முகத்தை திருப்புவதில்லை என்கிற இந்த அறிவு என்கிற அஸ்திபாரம், இது ஒன்று போதும், இது ஒன்று போதும், இது ஒன்று போதும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட சிக்கல்ல நீங்க தவிச்சிட்டு இருக்கும் போதும் இந்த ஒரு ரெவலேஷனை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரெவலேஷனை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இயேசுவை தேவன் சிலுவையில் முகத்தை திருப்பிட்டு ஓடல. அவர் இயேசுடைய பாவத்தோடையும் இயேசுடைய சாபத்தோடையும் அவர் எப்படி நின்று டீல் பண்ணாரோ, இன்றைக்கும் அப்படிதான் என் வாழ்க்கையில் நடக்கிற இந்த உபத்திரவத்துக்கு மத்தியில் என் வாழ்க்கையில் அவர் டீல் பண்றாருங்கிற ஒரு சின்ன அறிவு போதும், ஒரு சின்ன அறிவு போதும். ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய சிறுமைகள் எல்லாம் மாறிட்டு இருக்குது இந்த நேரத்தில். ஹalleluya, ஹalleluya. Thank you Father. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில்,
எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெருங்கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. சொல்லுமா, எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைப்பவர் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் வருவது நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் வருபவர் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஒரே ஒரு முறை சொல்லுவோமா? ஒரே ஒரு முறை சொல்லுவோமா? எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில். ஆமென், ஹல்லேலூயா. பிதாவுடைய இன்னொரு அஸ்திபாரத்தை உங்களுக்கு போடுறேன். ஒருபோதும் நீங்க வாளா இருக்கிறத அவர் விரும்பாத தேவனா இருக்கிறார். ஆமென். ஐயோ, வேற மாதிரி கையை தட்டணுமே. நீங்க வாளா இருக்கிறத அவர் விரும்பாத தேவனா இருக்கிறார். நீங்க தலையா இருக்கிறதை அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். நீங்க தலையா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். நீங்க தாழ்விடங்களை இருக்கிறத, நீங்க வாடகை வீட்டில் இருக்கிறத அவர் ஒருபோதும் விரும்பாத தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க உயர்வான இடத்துல இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். பிதாவை குறித்து தான் இப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை திரும்ப திரும்ப போடுங்க. நான் இப்ப இருக்கிற இந்த நிலைமை தேவன் ஏதோ ரீதியில் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு யாராவது உங்களுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கு அதெல்லாம் தகர்த்தெறியப்படட்டும். அதெல்லாம் தகர்த்தெறியப்படட்டும். நீங்க இருக்கிற இந்த நிலையை, நீங்க நல்ல நிலைமையில கூட இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், தேவன் அந்த நிலையை வெறுக்கிறார். நீங்க இன்னையிலிருந்து நாளைய கம்பேர் பண்ணும்போது ஒரு மடங்காவது விருத்தியில தான் இருக்கணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். நீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையை தேவன் வெறுக்கிறவரா இருக்கிறார். நீங்க நல்ல நிலைமையில இருந்தாலும் நான் இதை உங்களுக்கு சொல்றேன், நீங்க நாளைக்கு கம்பேர் பண்ணும்போது நேற்றைய விட அட்லீஸ்ட் ஒரு மடங்காவது இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அடுத்த வருஷம் 1000 மடங்கு பெருகி இருக்கணும். அப்ப இந்த மாசத்தை கம்பேர் பண்ணும்போது அடுத்த மாசத்துல அக்டோபர்ல 100 மடங்கு விருத்தியை நீங்க அனுபவிக்கணும்.
தேவனுக்கு தேக்க நிலைகள் பிடிக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேங்கி கிடக்கிறது தேவனுக்கு பிடிக்காது. வருஷ கணக்கில் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்குதுன்னா அதை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் ஒரு பெரிய உடைப்பு உண்டாகி நீங்கள் பரவி பாய்கிற ஆறுகளாய் போக போகிறீங்க. பரவி பாய்கிற ஆறுகளாய் போக போகிறீங்க. இது ஒரு விலையேறப்பட்ட கல் இப்போ நான் உங்களுக்கு தூக்கி வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட அஸ்திபாரம் போட்டோம்னா நீங்கள் விரிவாக்கம் ஆக வேண்டிய, நீங்கள் பெருக்கத்திற்கு போக வேண்டிய கதவை நீங்கள் தட்ட வேண்டியதே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும். ஏதாவது ஒரு அஸ்திபாரத்தை வச்சுட்டு இந்த நோயோட நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதை தேவன் அனுமதிக்கிறது இல்லை. தேவன் ஒரு நாளும் அந்த வியாதியோட ஒத்து போகிறதும் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு புதிய அஸ்திபாரம் உங்களுக்கு போடப்படட்டும். பிதாக்கும் வியாதிக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல சம்பந்தம் இருக்குது. என்னன்னா, வியாதின்னு வந்துட்டா அவர் இறங்கி அதை டீல் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் இறங்கி அதை உண்டு இல்லைன்னு பண்ணுற ஒரு தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், அடுத்த மீட்டிங்கில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சுகரும் ப்ரெஷரும் நார்மலாக இருக்கும். நார்மலாக இருக்கும். நார்மலாக இருக்கும். நார்மலாக இருக்கும். அந்த இடத்துல பிதாவை குறித்த அஸ்திபாரமே நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா, இந்த வியாதிக்குங்கிற இடத்துல வேற ஏதோ ஒரு அஸ்திபாரம் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிரும் பாருங்க. இல்லை, அந்த இடத்துல இயேசுவை அஸ்திபாரமாக நீங்கள் கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சுகரு, காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு டேஸ்ட் பிடிச்சி பிடிக்காம வேணும் வேண்டான்னு நான் சொல்லணும். சுகர் இருக்குன்னு நான் வேணும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. எனக்கு டேஸ்ட் பிடிக்கல வேண்டாம். எனக்கு டேஸ்ட் பிடிக்கல வேண்டாம். எனக்கு டேஸ்ட் பிடிக்கலங்க, எனக்கு வேண்டாம். ஆனால் சுகரும் ப்ரெஷரும் இருக்கு, அதனால இதை நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முடிவு நான் எடுக்கக்கூடாது. எண்ணெய் பலகாரம் எனக்கு டேஸ்ட் பிடிக்கல வேண்டாம், ஆயில் சாப்பிட்டா எனக்கு நெஞ்ச கரிக்கும் அப்படின்னு நான் சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஏமே, ஒரு அஸ்திபாரம் இந்த நேரத்தில் உங்க சாப்பாடுல போடப்படட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்கிற அஸ்திபாரம், விளையாடப்பட்ட அஸ்திபாரம் என இருக்குது. கடையில் விற்கிற யாவற்றையும் வாங்கி புசியுங்கள் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப சாப்பிடும்போது கொழுப்பு ஏறிடும், ஏறாது. நான் சாப்பிட்டா கொழுப்பு தன்னால கரையும். இப்படி ஒரு அஸ்திபாரத்தை போட்டு சாப்பிடுங்க. இப்படி ஒரு அஸ்திபாரத்தை போட்டு சாப்பிடுங்க. ஆமா, எங்க பஞ்சாப்ல ஜீராவை கரைச்சி ஊத்திக்கிட்டே இருக்கான். அவன் சாப்பாடுல 70% ஸ்வீட் தான், ஒரு வயலுக்கும் சுகர் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் இந்த சுகர் 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 ப்ரெஷர் அப்படின்னு. பஞ்சாப்ல ஸ்வீட் இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஜீராவை கலக்கி ஊத்தான். நம்ம ஜீனின்னு சொல்றான், அவன் ஜீரான்னு சொல்றான். கரைச்சி ஊத்துறான். ஏன் வர மாட்டுக்கு? ஏன்னா அவன் ஒரு அஸ்திபாரம் போட்டிருக்கிறான், சுகருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற அஸ்திபாரம். உள்ள இருக்கிற சுகருக்கும் வெளியில இருக்கிற சுகருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு அஸ்திபாரத்தை போட்டு வச்சிருக்கிறான். ஆனா பாருங்க, அதாவது சாதாரண ஒரு அஸ்திபாரமே இவ்வளவு வேல்யூவா இருக்கும்னா, இன்றைக்கு நம்ம விலையேறப்பெற்ற ஒரு அஸ்திபாரத்தை போட்டு வைத்திருக்கிறோம். எங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தது அப்படிங்கிற அஸ்திபாரத்தோட நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு தேவன் உங்களுடைய அஸ்திபாரமா இருக்கிறாரு. அது நிச்சயமா உங்க தலைமுறையை பாதிக்கும். உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்துட்டு போயிருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைகளுக்கு பரம்பரை வியாதிகள் வராது. பரம்பரை வியாதிகள் வராது. சுத்தி சுத்தி எங்க சொந்தக்காரங்களெல்லாம் கேன்சர் இருந்ததுங்க, எவனுக்கும் இருந்துட்டு போகுது. என் டிஎன்ஏ மாறி இருக்குது, என் அஸ்திபாரம் மாறி இருக்குது, எனக்கு வராது. எனக்கு வராது. தொழில்னு எடுத்துக்கிட்டா கடன் இல்லாம செய்ய முடியாதுங்க அப்படிங்கிறது வேற ஏதோ போட்ட அஸ்திபாரம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதுதான் பிதா உன்னை குறித்து வைத்திருக்கிற அஸ்திபாரம். நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இந்த
இந்த அஸ்திபாரம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏற்றப்படட்டும். எப்படி பிரதர்? எப்படி பிரதர்? கடன் இருக்குது பிரதர். இப்ப ஏத்தி விட்ட இந்த அஸ்திபாரம் அந்த கடனை நிர்மூலமாக்கும். அந்த கடனை ஒண்ணு இல்லாம பண்ணும். கடன் வாங்காம எப்படி பிரதர் டோர் ஓபன் ஆகும்? இந்த அஸ்திபாரம் போட்டா கடன் இல்லாம, காசே இல்லைனாலும் டோர் ஓபன் ஆகும். அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லிட்டாருன்னா அது ஒரு பெரிய அஸ்திபாரம். அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஒரு அஸ்திபாரம். நான் சொல்றேன், படகே இல்லைனாலும் அக்கறைக்கு கொண்டு போவார். ஏன்னா இவர் பல முறை தண்ணீர் மேல நடந்த தேவனா இருக்கிறார். பல முறை தண்ணீர் மேல நடந்த தேவனா இருக்கிறார். போட்டே இல்லைனாலும், காசே இல்லைனாலும் உங்களுக்கான வீடை அவர் கட்டி முடிக்கிற தேவனா இருக்கிறார். அவரு உனக்கு சந்ததி வரும்னு சொல்லிட்டாருன்னா, கர்ப்பமே இல்லைனாலும் சந்ததி வரும். கர்ப்பமே இல்லைனாலும் சந்ததி வரும். கர்ப்பமே இல்லைனாலும் சந்ததி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord Father. ஸோ ஒரு அருமையான நேரம் இது, விதைக்கிற நேரம். ஸோ உங்க விலையேறப்பெற்ற, இன்றைக்கு உண்மையிலே போடப்பட்டது விலையேறப்பட்ட அஸ்திபாரம் அப்படிங்கிறத நிரூபிக்கும்படியாய் விலையேறப்பெற்ற உங்களுடைய காணிக்கைகளை கையில் எடுத்துக்கோங்க. ஏன் விதைக்கிறோம்? இந்த மீட்டிங் எதுவும் செலவா? நான் உங்களுக்கு சொல்றேன், இது பெருமையா சொல்லலை, தேவனுடைய கிருபையை அனுபவிச்சதுனால சொல்றேன். அடுத்த 3 மாசத்துக்கும் தேவையான மீட்டிங் செலவுக்கு காசு இருக்குது. சரியா? அடுத்த 3 மாசத்துக்கும் தேவையான அளவுக்கு என் கையில் காசு இருக்குது. என் வீட்டில் நிரம்பி இருக்குது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். மீட்டிங்கான செலவுக்கான காசு கிடையாது. பணத்துல தேவன் என்னுடைய அஸ்திபாரம் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறதுக்காக தான் நான் விதைக்கிறேன். பணத்துல தேவன் என்னுடைய அஸ்திபாரம். என் தொழில் என் அஸ்திபாரம் கிடையாது. என் உற்றார் உறவினர் என்னுடைய அஸ்திபாரம் கிடையாது. என்னுடைய கிளையன்ட்ஸ் என்னுடைய அஸ்திபாரம் கிடையாது. ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆன்லைன்ல பாக்குறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க விசுவாசிகள் உங்களுடைய அஸ்திபாரம் கிடையாது. வேற எந்த ஆட்களும் உங்களுடைய அஸ்திபாரம் கிடையாது. பணத்திற்கு, ப்ராஸ்பரிட்டிக்கு, செழிப்பிற்கு தேவன் என்னுடைய அஸ்திபாரம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் ஆஃபரிங்கே போடுறேன். ஏமே, ஸோ 2 டைப்ல நீங்க ஆஃபரிங் போடுங்க. என்ன விதத்துலன்னா, பணம் என்னுடைய ஆதாரம் அல்ல, பணம் என்னுடைய அஸ்திபாரம் அல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாகவும், இன்னொன்று உங்களுக்கு தேவன் எந்த விதத்துல அஸ்திபாரமா இருக்கணும் நீங்க விரும்புறீங்க அதையும் சொல்லி நீங்க போடுங்க. அதையும் நீங்க சொல்லி போடுங்க. ஸோ ப்ரேயர் ரெக்வஸ்ட் உடைய அந்த ஸ்லிப்ஸ் அங்கே இருக்கும். நீங்கள் அதில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை எழுதி நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இந்த இடத்துல ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்குது. காலையில் நடக்குது, சாயந்தரம் நடக்குது, எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ப்ரேயர் நடக்குது. ஸோ உங்களுடைய ரெக்வஸ்ட்டும் இங்கேயே தான் இருக்கும். யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அதை வந்து பிளஸ் பண்ணி அதை ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போகலாம். ஸோ இப்போ விதைக்கிற நேரம், விதைப்போமா? எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைப்பவர் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைப்பவர் நீரல்லவோ. கண்மாலை தேடும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. கண்மாலை தேடும் வடியும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மாலையே. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மாலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் சொல்லுமா, எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைப்பவர் நீரல்லவோ. கண்மாலை தேடும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. கண்மாலை தேடும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. ஆமென். God bless you. அடுத்த வாரம் திரளான சாட்சிகளோடு உங்களை பார்க்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அடுத்த மாதம் வரும்பொழுது இங்கே வந்த அவ்வளோ பேரும்
சாதாரண சாட்சியெல்லாம் இல்லை, வேற மாதிரி ஒரு சாட்சி. சுற்றி இருக்கிறவங்கலாம் மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய சாட்சியோடு நீங்கள் வருவீங்க. God bless you in the name of Jesus. God bless you. Thank you. God bless you. ஸோ ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமையில் இந்த மீட்டிங் நடக்குது. ஒவ்வொரு 4வது சனிக்கிழமையும் மாலையில் இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய உறவினர்களை கூட்டுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டுவாங்க. நீங்கள் என்ன இதில் ருசிச்சிங்களோ அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஜவஹர் பாலு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்முடைய மெசேஜஸ் வரும். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மீட்டிங்கில் பேசாத சில வெளிப்பாடுகளை அந்த மீட்டிங்ஸ்லாம் நான் பேசியிருப்பேன். ஸோ அதை ஷேர் பண்ணிக்கோங்க.